தமிழ் வியூஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூடியூப்பில் ஒரு வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். ஸோ என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கியிருந்தேன், சோனி 65 இன்ச்சு. ஸோ இந்த டிவி பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நிறைய சர்ச் பண்ணிவிட்டு டிவி பற்றி நிறைய சர்ச் பண்ணேன். லாஸ்ட்டாக சோனி டிவியே வாங்கிட்டோம். இந்த டிவி வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. ஸோ நம்ம வீட்டில் அதை ஃபஸ்ட்டு இந்த டிவி ஓப்பன் பண்ணி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறத பார்க்கலாம். பண்ணிட்டு நான் இந்த வழியில் வர சொன்னேன்ல, இந்த வழியில் வந்து பிள்ளைமலை வழியிலே வந்து அதனால தான். சரி சரி. இந்த டிவியை வால் மவுண்ட் பண்ணியாச்சு. இது ஒருத்தரால் பண்ண முடியல, ஏன்னா பெரிய சைஸ் டிவின்றதால நானும் கொஞ்சம் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இதை வால் மவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஏன்னா சைஸ் அவ்வளோ பெருசு. ஸோ டிவி வந்து அவங்க வந்து இன்ஸ்டாலேஷனு சோனி இதுலேருந்து அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பூட்டப் பண்ணி அவங்க ஈவினிங் டைம் வந்ததால் ஒன்லி வால் மவுண்ட் மட்டும் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் நம்மளுக்கு விஷயம் தெரியுன்றதால நம்மளே பூட்டப் பண்ணி இந்த டிவியுடைய இது பார்ப்போம். ஸோ டிவி ஃபுல்லாக நானே இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இந்த டிவி இன்ஸ்டாலேஷன் வந்து அவங்க வால் மவுண்ட் வந்து அவங்க கம்பெனி சைட்லேருந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. டிவி வந்து எல்லாமே வந்து நம்ம இது கூகுள் டிவின்றதால நம்ம வந்து நம்மளுடைய ஐடியை மென்ஷன் பண்ணி உள்ளே இன்புட் கொடுத்து டிவியை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிவியை செலக்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த டிவி யூஸ் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா வியூ பிராண்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 43 இன்ச்சஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்ன வரைக்கும் அந்த டிவி வந்து ஓடிட்டுருக்கு. பட்டு அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து பார்த்தோன்னா ஐசென்ஸ் 55 இன்ச்சு டிவி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்னன்னு தெரியல, டிஸ்பிளே 3 இயர்ஸ்லேயே டிஸ்பிளே போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்லேயே போய் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் வைஸாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்குது. பட்டு இது வரைக்குமே காஸ்ட் வைஸில் நம்ம கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். பட்டு ஒரு ஃபில் ஆகலை. ஸோ அதனால் இந்த டைம் என்ன பண்ணேன், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், நிறைய டெக் நியூஸ் எல்லாத்துலேயும் நிறைய பேர் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, பிக்சர் குவாலிட்டியில் சோனியை அடிச்சுக்க யாரும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அதனால் சரி இந்த டைம் வந்து சரி சோனி டிவியே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 65 இன்ச் டிவியை வந்து வாங்கி இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ பிக்சர் குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல. இதுக்கு ஈக்குவலாக நான் பார்த்த எந்த டிவியும் வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்டோர் ரூமில் போயிட்டு விசிட் பண்ணி பார்த்தேன் நேரடியாகவே. ஸோ நம்ம சோனி டிவிக்கு ஈக்குவலாக ஒரு பிக்சர் குவாலிட்டி எந்த டிவியும் கொடுக்க முடியல. இதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, இந்த டிவி எப்படி இதனுடைய பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூடியூப் சேனல்லேருந்து ஒரு 4K வீடியோ ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ பிக்சர் குவாலிட்டி சான்ஸே இல்லை. ஸோ நம்ம எது பார்க்குறதா இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ கலர்ஸ்லாம் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. ஸோ சிலதெல்லாம் பார்க்குறப்போ இந்த நேச்சுரல்ஸ்லாம் பார்க்குறப்போ அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அவ்வளோ யூனிக்காக ஒரு கலர் வந்து இந்த டிவி வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது.
ஸோ ஓடிடி இல்லை நம்ம மூவி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஓடிடியிலேருந்து மூவிஸ் நிறைய பார்த்து பிக்சர் குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதனுடைய குவாலிட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. இதனுடைய கலர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ நான் இந்த டிவி எதுக்காக சோனி பிராண்டட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா முழுக்க பிக்சர் குவாலிட்டிக்காக தான். ஸோ மற்றபடி வந்து பார்த்தோன்னா மற்ற இந்த கேமிங் ஆப்ஷனு மற்றபடி இதில் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சோனியில் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறாங்க, பட் அதெல்லாம் இன்னும் ஹைலி காஸ்ட்லி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டு ஒரு மீடியம் பட்ஜெட் அப்படின்றதால தான் இந்த டிவியை நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இதனுடைய மாடல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதை நம்ம வந்து சோனி சென்டரில் நான் இந்த டிவி விசாரித்தேன். சோனி சென்டரில் வந்து பார்த்தோன்னா அதிக ரேட் சொல்கிறாங்க. பட் இங்கே நிறைய டிஸ்ட்ரிபியூட் எடுத்து விற்கிற ஸ்டோர்ஸில் தான் ஒரு ஸ்டோரில் தான் நம்ம வாங்கினேன். திருவண்ணாமலையில் ஒரு ஸ்டோர் நேம் பார்த்தோன்னா சிவா எலக்ட்ரானிக்ஸ். அந்த ஸ்டோரு திருவண்ணாமலை, அது ஒரு பெரிய ஸ்டோரு. அந்த ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஓரளவுக்கு மற்ற கடைங்கள்லாம் கம்பேர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வசந்த் அண்ட் கோ, சத்யா, அங்கெல்லாம் கம்பேர் பண்ணேன். ஸோ அங்கெல்லாம் கம்பேர் பண்ண மோஸ்ட்ல எல்லாருமே கொஞ்சம் ஒரு பட்ஜெட் அவங்கவுங்க சொல்லியிருந்தாங்க. இது ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா 83,000 ஆர் 85,000 அந்த ரேஞ்சில் இருக்குது ஆன்லைனில். ஸோ சோனி சென்டரில் கேட்குறப்போ 85,000 சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே நாங்கள் ஸ்டோரில் கேட்குறப்போ அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வேரியேஷன் ஆகிடுச்சு. ஒரு கடைக்கும் ஒரு ப்ரைஸ் வேரியேஷன் ஆகுது. பட் அதனால் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணி சிவா எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் இதுவாக கிடைச்சதால அந்த டிவி வாங்கினேன். ஸோ நான் முழுக்க ஒரே ஒரு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் வாங்கினேன். முழுக்க சோனி டிவி பிக்சர் குவாலிட்டி அடிச்சிக்க முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த டிவி வாங்கினேன். ஸோ இந்த டிவியில் நான் பார்த்த சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பிக்சர் குவாலிட்டி. இதில் நான் இப்போ தான் யூஸ் பண்ணி ஒரு 10 days ஆகுது. இதனுடைய இதில் வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, நான் எப்படி வந்து இதில் வந்து என்னென்னா நம்ம ஜியோ ஃபைபர் அதனுடைய இன்புட் இதில் கொடுத்துருக்கேன். அட்டன் டைமில் சவுண்ட் பார் சோனி HD 500 RM ஒரு 35,000 அரௌண்டு ஒரு சவுண்ட் பார் சிஸ்டம் வாங்கி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை இதில் கனெக்ட் பண்ணேன். ஸோ இதில் நெகட்டிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்புட்டை வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு 3 or 4 இன்புட்டு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒய்ஃபை ஆகட்டும் நிறைய இன்புட்டு கொடுத்ததால சம்டைம் வந்து பார்த்தோன்னா எதனா ஒரு இன்புட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ டக்குன்னு அதனுடைய இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டேங்குது. திடீர்னு HDMI 1 செக் பண்ணுங்கள், HDMI நம்ம எந்த இன்புட் கொடுத்துக்கிறோமோ அதை போய்ட்டு செக் பண்ண சொல்லி மெசேஜ் வருது. பட் அது மட்டும் தான் நான் இது வரைக்கும் பார்த்தேன். பட் அது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறப்போ அந்த ப்ராப்ளம் வர்றது கிடையாது. ஸோ இது கூகுள் டிவின்றதால அதுமாரி ஒரு ப்ராப்ளம் வருதான்னு தெரியல. பட்டு போக தான் யூஸ் பண்ண தான். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, டிவியை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம மெயில் ஐடி ஆர் ஸ்கேனர் இருக்குது, ஸ்கேன் பண்ணி கூட நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறப்போ எல்லாத்தையும் இன்புட் கொடுத்துட்டு ரீசெட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. மற்றபடி நம்ம ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அது ரெகுலராக ரன் பண்ணியிருக்க மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் வரல. பட்டு நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 இன்புட் கொடுத்துருக்கிறதால சேஞ்ச் பண்ணுறப்போ அதனுடைய ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற அளவுக்கு இது பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த டிவியை பற்றி ஃபஸ்ட்டு நான் பார்த்த சில விஷயங்கள். இந்த டிவியை பற்றி உங்களுக்கு எதனா ரிவ்யூஸ் வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிவியை பற்றி எதனா அதே போல் வந்து பார்த்தோன்னா ஒரு மீடியம் பட்ஜெட் வாங்கணும் அப்படின்னா இந்த டிவி இதுமாரி பிராண்டடுக்கு போங்க. ஏன்னா இப்போ வர எந்த டிவியும் சரி ஸ்டாண்டர்ட் டிவி கிடையாது. ஏன்னா ஜஸ்ட்டு எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் சரி ஒரு 6 months
டிஸ்பிளே போயிடுது, எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதனால் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு அந்த எந்த ரேஞ்சுக்கு நம்ம டிவி வாங்குறோமோ அந்த ரேஞ்சுக்கு அந்த டிஸ்பிளே குவாலிட்டிலாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போனீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு மீடியம் காஸ்ட் போனீங்களா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு இருக்கிற அத்தனை டிவியும் சரி, பொதுவாக எல்லா டிவிங்களும் சரி, இப்போ நான் இந்த டிவி வாங்குறப்பயே என் ஃப்ரெண்டு தான் சோனி இதில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்குறப்போ ஒரு 5 இயர்ஸ் வரதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் வந்து டிவி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவி கிடையாது. அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிவியை பாருங்கள். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியெல்லாம் டிவி கிடைக்குது. அதுமாரிலாம் வாங்கி யூஸ் பண்ணேன். பட் அந்த டிவியிலும் நம்ம சில டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்பத்தி ஒரு 10 இயர்ஸ் பேக்ஸ் வரும்போதெல்லாம் அந்த டிவி எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குது ஆன்லைனில் வந்து டிவி. பட் இப்போ நிறைய பிராண்டர்ஸ் வந்துச்சு. ஆனால் பட் அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக நான் ஐசன்ஸ் டிவி 55 இன்ச்சு டிவி கிட்டத்தட்ட ஒரு அரௌண்டு 46,000 ரூபாய் அந்த டிவி, அந்த ப்ரைஸு. அதை வாங்கி யூஸ் பண்ணுறப்போ ஒரு 3 இயர்ஸ் கூட வரல, டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இதை டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு டிவியை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அதனால தான் சரி அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே ஆன்லைன் ஸ்டோர் சரி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் சரி ஒரு பிராண்டட் டிவி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 3 டிவியை நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஒன்று சோனி, சாம்சங், எல்ஜி. சோனிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பிக்சர் குவாலிட்டியாக அந்த 2 டிவியில் பார்த்தோன்னா அப்படின்னா சோனி டிவிக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குது. பட் எல்ஜி கொஞ்சம் டஃப் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. இது எல்லாமே மை ஒப்பீனியன். கொஞ்சம் டஃப் கொடுத்துச்சு. பட் ஆனால் சாம்சங் டஃப் கொடுக்கல. ஆனால் ஃபீச்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது சாம்சங் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா. பட்டு நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் டிவியை செலக்ட் பண்ணுறது. என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா டிவி பார்க்குவாங்க. ஸோ நானும் மூவி பார்ப்பேன். ஏன்னா எல்லாமே இப்போலாம் ஓடிடி வந்ததால் ஃபுல் ஓடிடியில் மூவி பார்க்குறது தான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து பார்க்குறப்போ பிக்சர் குவாலிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், பிக்சர் குவாலிட்டிக்கு கொடுத்தேன். அதனால தான் நான் சரி இந்த டைம் பிராண்டட் டிவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனி டிவியை வாங்கினேன். இவ்வளோ பெருசு தேவையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. 65 இன்ச் தேவையா அப்படின்னு. ஏன் அப்படின்னா நான் 43 இன்ச் யூஸ் பண்ணிட்டேன், 55 இன்ச்சும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 65 வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இந்த டிவியை பற்றி இப்போ நான் பார்த்துக்கிற விஷயங்கள். பட்டு சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னா இதில் ரொம்ப அதிகமான சவுண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இதில் 20 வாட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்கேன். அதனால் பரவாயில்ல, ஒரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி சரி இதில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ண முடியாது. அதனால் வந்து ஓரளவுக்கு ஓகே. பட்டு நம்ம சவுண்ட் பார் வச்சுக்கிறதால அந்த இது தெரியல. ஸோ இதுதான் இந்த டிவியை பற்றி. ஸோ இதில் இந்த டிவியை பற்றி எதனா உங்களுக்கு தேவை, எதனா விஷயங்கள் தேவை டிவி சம்மந்தப்பட்ட. ஏன்னா இந்த டிவி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக சர்ச் பண்ணேன் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் எந்த டிவி வாங்கலான்னு. எப்பயுமே ஒரு பொருள் வாங்கினா ரிவ்யூஸ் வாங்கி தான் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் ஒரு டிவி வாங்குவோம். ஸோ அப்படி தான் இந்த டிவி வாங்கியிருக்கேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டிவியை பற்றி எதனா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.